வெள்ளத்தாயி தமிழை பரீட்சை எழுதுறதுக்கு கார்ல கூட்டிட்டு போறாங்க. தமிழை இறக்கி விட்டுட்டு சொல்றாங்க, நல்லபடியா பரீட்சை எழுதிட்டு வான்னு. தமிழும் சொல்றாங்க, நான் நல்லா பரீட்சை எழுதிட்டு வரேன் பாட்டின்னு சொல்றாங்க. தமிழ் எக்ஸாம் ஹால்ல உட்காந்து அடிஷ்னல் ஷீட்டு கேட்குறாங்க. அப்ப அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ற டீச்சர் அடிஷ்னல் ஷீட்டு கொடுக்குறாங்க. அந்த டீச்சர் சேது மாதிரியே இருக்கு தமிழுக்கு. தமிழ் அந்த டீச்சரை பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த டீச்சர் தமிழை பார்த்து முறைக்கிறாரு அடிஷ்னல் ஷீட்டு கொடுத்துட்டு. தமிழ் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் நம்ம மாமா மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுக்கிறாங்க. மக்கு மக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இன்னொரு நாள் திருப்பி ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க. இதுதான் நம்ம கடைசி எக்ஸாம், இதை நல்லபடியா எழுதி முடிக்கணும்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு எழுதுறாங்க. இப்ப அந்த எக்ஸாம் ஹால்ல இருக்க ஒரு பையன் பிட்டு வச்சிருக்காரு. அந்த பிட்டை எப்படி மறைக்கிறதுன்னு அவருக்கு தெரியல. இந்த டயத்துல ஃப்ளையிங் ஸ்குவாடு வர்றாங்க. அந்த எக்ஸாம் ஹால்ல யாரு பிட் அடிக்கிறாங்கன்னு பாக்குறதுக்கு. அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ற டீச்சர் சொல்றாங்க, அவங்கவுங்க பேப்பரை பார்த்து எழுதுங்க, அங்க எங்க திரும்பாதீங்கன்னு சொல்றாங்க. ஃப்ளையிங் ஸ்குவாடு செக் பண்றாங்க, எல்லா பிள்ளைங்களும் ஒழுங்கா எழுதுறாங்களா இல்ல பிட்டு வச்சு எழுதுறாங்களான்னு. அந்த பையன் கசைக்கு தூக்கி போட்ட பேப்பரு தமிழுக்கு பக்கத்துல விழுகுது. தமிழுக்கும் தெரியல. டீச்சர் எல்லா பிள்ளைங்களையும் பாக்குறப்ப தமிழுக்கு பக்கத்துல ஒரு பேப்பர் விழுந்து கிடக்கு. அந்த பேப்பரை பிரிச்சு பாக்குறாங்க. தமிழையும் கேக்குறாங்க, என்னம்மா பிட் அடிச்சு பாஸ் பண்ணலான்னு நினைக்கிறியான்னு கேக்குறாங்க. அதுக்கு தமிழ் சொல்றாங்க, நான்லாம் பிட் அடிக்கலன்னு. நீ என்ன சொன்னாலும் என்னால ஒத்துக்க முடியாதுன்னு தமிழோட ஆன்சர் ஷீட்டை எடுத்துட்டு போறாங்க. தமிழும் பின்னாடியே போறாங்க. நான் சொல்றத கேளுங்க, நான் பிட்டே அடிக்கல அப்படின்னு சொல்றாங்க தமிழ். அந்த டீச்சர் கேட்காம வேகமா அந்த ஆன்சர் ஷீட்டை எடுத்துக்கிட்டு போறாங்க. நாளை சந்திப்போம்.